ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம 6th டேக்கான கிளாஸை பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் முடித்த பிறகு கொஞ்சம் லாங் பிரேக் வரும். அவருக்கு பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி வரும். வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, இருந்தாலும் எனக்கு இன்னும் நல்லா ஆதரவு கொடுங்க. என் வீடியோவை வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கட்டும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், டிரைவிங் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். இருக்கிறவங்க நான் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூட்டன் தான், சேம். நாளையிலேருந்து நம்ம ரிவர்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்டில் ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அந்த இடத்துல ரோடு அகலமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம யூட்டன் தான். ஓகேவா? இப்போ கியர் போட்டுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி நவர ஆரம்பிச்சிடும். ரிலாக்ஸாக பொறுமையாக ஒரு கையில் இந்த ஒரு கை ப்ராக்டிஸ் எதுக்குன்னா உங்களுக்கு வெளியில் கவனம் அதிகமாக வர்றது. ஓகே, ஆக்சிலேட்டர் அதிகமாக வேணாம், ஏன்னா நம்ம எப்படியும் ஓரம் வரப்போகிறோம் இல்லையா. உங்களுக்கு அந்த ஸ்டாப்பிங் அகலம் தெரியுதா? அந்த இடத்துல இது ரோடு, அதை தாண்டி தான் ஸ்டாப்பிங். கீழே இறங்கக்கூடாது. ஒன்று வேகம் ஒரே அளவோடு கொடுங்க, இல்லைன்னா வேகமே கொடுக்காதீங்க, அதுவே போகும். அதை நம்ம விட்டு விட்டு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா ஜர்க் ஆகுது. ஸ்டாப்பிங் அங்கே இருக்குமா. இப்போ வாங்க, இப்போ அந்த ஷேப்லேயே வாங்க. ஒரே கையில் லெஃப்ட் மிரரையும் பார்த்துங்க. ஓகே, போதும். இப்போ அந்த ஸ்டாப்பிங்க்கு நேராக வண்டியை போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூட்டர்ன் பண்ணலாம். நல்லா இன்னும் கொஞ்சம். இப்போ வண்டியோட முகத்தை ஸ்டடி பண்ணி கிளச்சை அழுத்திருங்க, வண்டியை நிப்பாட்டி ஸ்டாப். ரைட். இப்போ நம்ம ஒரு கையில் வண்டியை யூட்டர்ன் பண்ண போகிறோம். ரெண்டு கை தேவையில்ல, ஒரே கையில். கியரில் தான் இருக்குது. இப்போ பிரேக்கை விட்டுட்டு அந்த மூவிங் பாயிண்ட்ல ரெடியாக வச்சுங்க. ஆன், ஸ்டார்ட். அவ்வளோதான். கிளச் அழுத்தி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் எடுக்காது. இந்த கையை இப்படி வச்சுக்கோ. என் கை பாரு, இப்படி வச்சுட்டு இந்த இடம் இல்லையா, இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து என் கை பாரு, கை நேராக இருக்கணும். ஓகேவா? அப்படி வச்சு திருப்பலாம். இப்போ ரெடியாக இருங்க. கிளச்சை பொறுமையாக எடுங்க, ஆக்சிலேட்டர் வேண்டாம். பின்னாடி முன்னாடி கவனிச்சுட்டு ஓகே ஓகே, கண்ட்ரோல். ஃபுல்லாக எடுக்காதீங்க. ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா வண்டி வேகமாக போகும், வளைக்க ஆரம்பம். ஸ்டார்ட். டர்ன் ஃபாஸ்ட். ஓகே, கிளச்சை முழுசாக இப்போ எடுத்துருங்க. எடுத்துட்டு ஓகே, உங்கள் ரோடில் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி ரோடை பார்த்து. எப்படி இருக்கு? ஸ்டேரிங்கில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சா? ரைட். இப்போ ரெண்டு கையும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஓரம் ஆக்சிலேட்டரை படிப்படியாக கொடு. இந்த ஒரு கை பழக்கம் ஏன் கொடுத்தேன்னா, இந்த ரெண்டு கையில் மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, எவ்வளோ மாத்திரன்ற அளவு தெரியாமல் போயிடுது. அதனால தான் இந்த ஒரு கையில் அதிகமாக திருப்பக்கூடாது, தப்பு. இந்த ஒரு கையில் ஏன் சொன்னதுன்னா உங்களுக்கு புரியறதுக்கு சொன்னேன், எவ்வளோ வளைக்கிறோம் அப்படின்ற அளவு புரியும். ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இப்போ இந்த கையை எடுத்து கீழே வச்சு ஒரு கையிலே ஹேண்டில் பண்ணு. இன்னும் கூட ஸ்லோவாக. உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி வண்டிங்க போகும்போது நீங்கள் அவங்கள அதிகமாக நெருங்காமல் போனீங்கன்னா அவன் என்ன செய்கிறான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட். கியரை மாற்றிட்டு ஒரே வேகமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ வேகத்தை ஒரே சீராக வச்சு
அந்த டிராக்டர் போகிறதையும் நல்லா கவனிங்க. எப்படி இருக்கு ஸ்டேரிங்? ஆச்சரியமாகுதுல்ல? என்ன காரணம் தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு கையில் ஓட்டும்போது உங்கள் கவனம் அதிகமாக ஸ்டேரிங்கில் இருக்குது. அதான் காரணம். இந்த 2 கை வைக்கும்போது அதில் கவனம் குறைஞ்சிருக்கு. அதனால தான் அந்த ஒரு கையில் ஓட்டுங்கன்னு சொன்னேன். ஓகே, கொஞ்சம் ஸ்லோ. இப்போ அங்கே என்ன இருக்குது, நம்ம எப்படி போகணும், கூட விட்டு வெளியே போகாமல் போதா, அதை எல்லாத்தையும் கவனிச்சு கிளச்சை முழுசாக அழுத்திடு. கூட கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க. நம்ம ரோடை விட்டு வெளியே போகக்கூடாது. பிரேக் கம்மியாக அளவோட போதும். விட்டுட்டு கீரை 3க்கு குறைச்சிட்டு கிளச்சை வந்து ரொம்ப பொறுமையாக எடுங்க. உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வருதா, அந்த வைப்ரேஷனில் கிளச்சை நிப்பாட்டுக்கணும். கொஞ்ச நேரம் நிப்பாட்டி இப்போ முழுசாக எடுங்க. இப்போ நமக்கு வேகம் வேண்டாம். ஸ்டேரிங்கை நல்லா கவனிங்க. உங்களுக்கு சாஞ்சி இருக்கு இல்லையா, உங்களுக்கு அதுவே திருப்பி விட்டுரும். அதனால் நம்ம அதிகமாக ரைட் திருப்ப தேவை. அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சா போதும். லெஃப்ட் போகுது பாருங்க, லெஃப்ட்டும் போகக்கூடாது. இப்போ உங்கள் பார்வை கிட்ட வந்து போனதுனால தான் இந்த ஃபால்ட்டு. கிட்ட வரக்கூடாது, பார்வை தூரமாக வரையும். அந்த தூரன்றதை வந்து குறைந்தபட்சம் அந்த டிராக்டர் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ்லையாவது உங்கள் பார்வையை நீங்கள் தூரமாக வச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஸ்டேரிங் நல்லா புரியும். எப்படிம்மா இன்னைக்கு 6வது நாள், எப்படி உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? எப்படி கம்மியாக இருக்கா, திருப்திகரமாக இருக்கா? ஆனால் இன்னும் நான் சொல்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுங்க, இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ மெதுவாக வேகத்தை கூட்டும், படிப்படியாக. இப்போ அந்த சாயிற பொசிஷனு எந்த பக்கம் வருதுன்னு கவனிங்க. தெரியுதா? அதை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கவனிங்கன்னு சொல்கிறது. தூரத்துலேருந்தே நீங்கள் அதை கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை தடுத்துடலாம், போக விடாமல் தடுத்துடலாம். லைட்டாக ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யுங்க. ஸ்டடி. இப்போ உங்கள் ரோட்டில் நீங்கள் சரியாக இருக்கீங்க. இப்போ அந்த பேரிகார்டை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த வேகம் இருந்தாலே போதுமானது. அதனால் 3rd கியர்லேயே போங்க கொஞ்சம் தூரத்துக்கு. ஆடு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி ஹார்ன் அடிச்சிட்டிங்கன்னா அவன் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கும். அந்த மாதிரி எதிர்க்க என்ன நடக்க போகுதுன்றத நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா அது நடந்தால் கூட உங்களுக்கு பயம் வராது. இப்போ அந்த கார் கிராஸ் ஆகிறதுக்கு நிற்குது, அடுத்தது வேறு யாராவது ரோடை கிராஸ் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் தூரத்துலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. வேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இங்கேருந்தே இந்த மாதிரி மெதுவாக போகிறதுனால அங்கே கிளியர் ஆகும், உங்களுக்கு டைம் கிடச்சிரும். இப்போ லைட்டாக கொடுங்க, அந்த டிராக்டர் பின்னாடியே நம்ம போயிடலாம். கொஞ்சம் ரைட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிடும். அப்படி ரைட் எடுத்து ஸ்டடி, அந்த சென்டரை அப்படியே பிடிங்க. ஸ்பீட் லைட்டாக கொடுங்க. லைட்டாக அப்படி வந்து கொஞ்சமாக வாங்க, மறுபடியும் கொஞ்சமாக அப்படி ரைட் எடுத்து மறுபடியும் ஸ்டடி பண்ணிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம வளைக்கிற அளவு. இந்த வேகம் இருந்தால், இதே வேகம் இன்னும் அதிகமாக இருந்தால் இந்த திருப்பவும் கூட இன்னும் கம்மியாகும். அப்படியே இந்த வேகத்திலே போகும். இந்த இடத்தையும் நம்ம ஃபுல்லாக கிராஸ் பண்ணிடலாம். ஹாரன் இன்னொரு முறை. சரியா இருக்கு. ஒரு கையில் பெட்டராகவே இருக்குல்ல. இப்போ 2 கை வைங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் இன்னும் டிஸ்டன்ஸ் கிட்ட போகாதீங்க. கிட்ட போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரோடு இன்னும் மறைய ஆரம்பிச்சிடும், நம்மளால் தூரமாக பார்க்க முடியாது. அதனால எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ் வைங்க. அவனை எப்போ கிராஸ் பண்ணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதாவது கிளியராக இருக்க ரோடு, அப்போ நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்ட போகலாம். அது வரைக்கும் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். எப்படியும் இங்கே கிராஸ் பண்ண முடியாது. இப்போ வர்ற அந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ரோடு பிரியுது. அந்த இடத்துல இவன் எந்த பக்கம் போகிறான்னு பார்த்துட்டு நம்ம அப்புறமா கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக வேகம் லைட்டாக ஏற விடாமல் பார்த்துங்க.
இப்போ குறைச்சிருங்க. அவன் குறைச்சிட்டான் வேகத்தை. குறைச்சிருங்க. கிளச்சை நல்லா அழுத்துங்க. நல்லா அழுத்திட்டு இங்கே நம்ம இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி எடுக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு முறை ஹார்ன் அடிச்சிடும். இப்போ மெதுவாக லெஃப்ட் வாங்க. லைட்டாக பிரேக் அழுத்தாதீங்க. லெஃப்டில் ஒரு வண்டி நிற்குதுல்ல, அந்த வண்டியை தாண்டி நம்ம வண்டியை நிப்பாட்டிக்கலாம். பிரேக்கை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த வண்டியை கிராஸ் பண்ணி ஹார்ன் அடிங்க ஒரு முறை. இப்போ லெஃப்ட் வாங்க. லெஃப்ட் வந்துரு. இப்போ மெதுவாக ஸ்டடி. இன்னும் கொஞ்சம் வாங்க. வந்து இப்போ ஸ்டடி. இப்போ பிரேக். மெதுவாக நியூட்ரல். மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிங்க. டர்னிங் தெரியுதா? வண்டி எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோதான். வண்டி நவுத்துறதுக்கு தான் ஃபஸ்ட்டு கியர். ரொம்ப தூரம் அதை இழுக்கக்கூடாது. முன்னாடி வண்டி வருது, அதனால் ஒரு பக்கமாக வந்துடுங்க. மிரர் பார்த்துட்டு வாங்க. போ. இதே தயங்கக்கூடாது. ஒரே முடிவாக வேகமாக செய்யணும். தயங்கி 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 செஞ்சிங்கன்னா அடுத்தவன் வந்து முந்திப்பான். அந்த 2 கையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் 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 வேகம். அவ்வளோதான். சத்தம் கேளுங்க. மாற்றி. ரைட். இப்போ ஸ்டடி. அந்த நேர் பாயிண்ட் வருதான்னு பாருங்க. அந்த வேகத்தடை. பிரேக் நமக்கு எவ்வளோ தேவை. கிளச்சை அழுத்திட்டு ஆரம்பி. பெரியவரை நம்பாதீங்க, சுகராக ஓட்டாதீங்க. பிரேக். போதும். செகண்ட். அந்த 2 கை வைக்கும்போது ஸ்டேரிங். மற்றபடி அந்த ஒரு கையில் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வருது அளவு. 2 கை வைக்கும்போது அளவு ஓவராக கூடுது. அதாவது நீங்கள் திருப்புற அளவு வந்து அதிகமாக ஆகுது. இப்போ ஒரு கையில் ட்ரை பண்ணலாமா? ஒரு கை எடுத்து வச்சுங்க. ஒரே கை ஸ்டடி. நேர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதை தாண்டின பிறகு வேகம் கொடுக்க ஆரம்பிக்கும். வண்டி கிராஸாக தான் இருக்குதா? இதுதான் நேர். இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டு இருங்க. அவன் போயிட்டு இப்போ போங்க. நெக்ஸ்ட். வித்தியாசம் தெரியுதா? உங்கள் 2 கை தானே. எப்படி அது? எனக்கு அதான் ஒரே குழப்பமாகவே இருக்கு. 2 கை வச்சா வரமாட்டேங்குது, ஒரு கை வச்சு ஓட்டும்போது நல்லா வருது. நெக்ஸ்ட். பர்ஃபெக்டாக இருக்குது ஸ்டேரிங். அந்த கியர் மாற்றுற டைம் கூட இழுக்கலை அந்த பக்கம் இந்த பக்கம். ஹார்ன் ஆச்சு. அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஒதுங்குற அளவு கூட. இதே நீங்கள் 2 கை வச்சுருந்தா இந்நேரம் என்ன இருக்கும்? ஓவராக போயிருக்கும் லெஃப்ட். லைட்டாக ஸ்லோவாக இருக்கும். அங்கே என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ரொம்ப ஓவராக வராது, ரொம்ப ஓவராக வராது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடியா வச்சுக்கணும். அவன் திரும்ப போகிறான். கிளச் அழுத்திக்கோ. கிளச்சை தான் அழுத்தணும். எடுத்த உடனே பிரேக் அழுத்தக்கூடாது. இப்போ இந்த 4வது கியரில் இழுக்காது. கியரை குறைச்சி கிளச்சை அழுத்தி கிளச்சை அழுத்தி கிளச்சை அழுத்தலையே. போ. பேக்.
அந்த படபடப்பு தாம்மா இருக்குது. படபடப்பு உனக்கு அதிகமாக இருக்கிறதுக்கும் போது நீ என்ன செய்கிறேன்றதை உன்னை மறந்துடுற மாதிரி ஆகிடுது. என்ன நான் வேலை செய்கிறோன்றதே சுத்தமாக மறந்து போகுது. கவனம் கொஞ்சம் தூரமாக போனோம். தூரமாக போச்சுன்னா அந்த ஸ்டேரிங் டைரக்ஷன் கரெக்டாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகம். நெக்ஸ்ட் சைட் மிரர் பார்க்கறதே அதுக்கு தான். ஹாரன் எதுக்கு அடிக்கிறான்னு பார்க்கணும். ஓகே, ஏறி வரான் அப்படின்னா நம்ம அதிகமாக சுகராக ஓட்டக்கூடாது, ரைட் பிடிச்சி ஓட்டக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் சைடு கொடுக்கக்கூடாது. சைடு கொடுக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? வேகம் நீங்கள் போகணும். அதை தான் நீங்கள் கவனித்து செய்ய வேண்டியது. எல்லாருக்குமே ஸ்லோ பண்ணி வழி விட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளால் போகவே முடியாது. நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள கொஞ்சம் வேகம் ஓட்டணும். இப்போ ஃப்ரீயாக இருந்தால் அவன் பின்னாடிக்கிறவன் சைலண்ட்டாக போயிடுவான். அவனுக்கு இடைஞ்சலாக இருந்தால் தான் அவன் ஹார்ன் அடிக்கிறதே. நம்ம அதே மாதிரி அதிகமாக ஒதுங்கக்கூடாது, அதாவது லெஃப்ட் ரைட் எடுக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோ. ஏன்னா இப்போ ரைட்டில் இழுக்கும் உங்களுக்கு, அதை கவனிங்க. ஃபோன் பேஸ்ட் போகிறாங்க. இந்த மாதிரியும் டிரைவிங் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது? ஹார்ன் அடித்த பிறகு தான் வண்டி வர்றதே அவர் பார்த்தாரு. கிளச் அழுத்திட்டு நீங்கள் லெஃப்ட் பார்த்துட்டு வாங்க. இன்னும் கூட ஃபோன் தான் பார்த்துட்டு வர்றாரு. அந்த டயர் ஆண்டா நிற்கட்டும், அது வரைக்கும் நேராக. இந்த லெஃப்ட்டு கவனிங்க. ஸ்டடி. இன்னும் வரணும் ஓரம். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பார்வை பார்த்துங்க. நல்லா தூரமாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக தெரியும். இப்போ பிரேக் அழுத்து. இது சரியாக இருக்குது. ரைட் இழுக்க வேண்டாம். பிரேக் அழுத்துங்க. ரைட். சுத்தமாக நிற்கட்டும். நின்ன பிறகு ரைட் நியூட்ரல். ஓகே, இன்றைக்கி இந்த அளவுக்கு போதும். நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு அதோட நம்ம அந்த 3 நாள் கிளாஸ் வந்து டெஸ்ட்டு கிட்ட வச்சுக்குவோம். ஓகேவா? கொஞ்சம் நேற்றுக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு அந்த தப்பு வர்றதுக்கான காரணம் கூட நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த 2 கையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஒரு கையில் கம்மியாக இருக்குது. அது நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது மறுபடியும் வந்து அந்த 2 கையை வச்சு ஓட்டும்போது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க.